நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது நம்ம அந்த ரீக்ளீனிங் புத்தாவை நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வாட்சை ரத்தானாரம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோவில் தான் சொல்லணும் நம்ம இதை. இப்போது இந்த கோவிலில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு சோடி கிராப் ஓகே, அங்கே போய் நம்ம டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து பேசலாங்க. வாங்க போகலாம். இங்கே உள்ள நிறைய வெளிநாட்டுக்காரவங்களாம் வந்திருக்காங்க. உள்ளே சுற்றி கைடோடு வந்திருக்காங்க. அவங்க எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணுறதுக்காக கைடோடு வந்திருக்காங்க. உள்ளே நிறைய மக்கள் இருக்காங்க. நம்ம போயிட்டு அவங்கள பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துருவோம் நம்ம. ஓகேங்க, இங்கே டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், 50 தாய்லாந்து பாட்டு வெளிநாட்டுக்காரவங்களுக்கு, அண்டு உள்ளூர் வாசிகளுக்கு 10 தாய்லாந்து பாட்டு. ஓகே, நம்ம ஊரில் தாஜ்மஹாலில் நம்ம ஏமாத்துற மாதிரி இங்கே இவங்க நமக்கு அடித்து தள்ளுறாங்க. ஓகே, வாங்க உள்ளே போகலாம். ஓகே, டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், அந்த கோவிலில் கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த கோபுரங்கள்லாம் கீழே விழுகிற மாதிரி இருக்கும் போல். அது அப்படியே கொஞ்சம் மறுசீரமைப்புலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், மக்கள் இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஓ மை காட், அங்கே பாருங்கள், அப்படியே எனக்கு இந்த அங்கோர் வாட் கோவில் தாங்க ஞாபகம் வருது இதை பார்க்கும்போதெல்லாம். பட் ஆனால் அங்கோர் வாட் கொஞ்சம் இந்தளவுக்கு இடியாமல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம சேனல் சார்பாக கம்போடியாவுக்கும் போக போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஆட்டோ நிற்கிது. அயோத்தியா பகுதியினுடைய ஆட்டோ நிற்கிது பாருங்கள், எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு செம்ம ஃபன்னியாக இருக்குது, பட் ஆனால் க்யூட்டாகவும் இருக்குது. ஓகே, இங்கே மேப் கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பை பார்க்கலாம். ஓ, இது மொத்த கோவில்களினுடைய மேப்பு. ஓகே, இங்கே பாருங்கள், வெளிநாட்டுக்காரங்களாம் உட்காந்துருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு கேமராவோடு தான் வந்திருக்கேன். ஃபோட்டோகிராஃபியும் பண்ணலாம், எல்லாமே பண்ணுவோம் உள்ளே போயிட்டு. எங்கே என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஹாய், கூட்டம் எக்கச்சக்கமாக வந்துட்டாங்க திடீர்னு இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், மக்கள் நிறையா வந்துகிட்டே இருக்காங்க, வெளிநாட்டுக்காரவங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு சீனா ஃபேமிலி ஒருத்தவங்க இருந்தாங்க. ஒரு பிரதர், அப்புறம் அவங்க அம்மா, அப்புறம் அவங்களுடைய தங்கச்சி. அவங்களெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பண்ணித்தர சொன்னாங்க. இந்த பாருங்கள், அவங்களெல்லாம் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பண்ண கொஞ்சம் நேரம். அவங்க அந்த பொண்ணு, அப்புறம் அவங்க அம்மா எல்லாத்தையுமே இந்த பாருங்கள் பண்ணியாச்சு. ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக்கு, லைனு, இது எல்லாமே அனுப்ப சொல்லி. ஓகே, வாங்க நம்ம அப்படியே கோயிலுடைய என்ட்ரன்ஸ்குள்ளே போகலாம். அங்கே முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் என்ட்ரன்ஸு. வாங்க போகலாம். ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் பகுதியை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. ஆக்சுவலி டிக்கெட் வாங்கின இடத்துக்கு பின்னாடி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த கோயில் வியூ பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகாலையில் வந்திருக்கலாம், அப்படி இல்லைனா சாயங்காலம் வந்திருக்கலாம். பட் கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்கிற நண்பகல் டைமில் வந்துட்டேன். ஏன் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி பெஸ்ட்டாக பண்ண முடியாது. இது ஃபோட்டோகிராஃபிக்கான கோல்டன் ஹவர்ஸ் கிடையாது. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இங்கே இந்த பாரம்பரிய உடை பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். தாய்லாந்து பெண்கள் அண்ட் மற்றும் ஆண்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ உள்ளே போயிட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறாங்க. அண்டு இதனுடைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 200 தாய்லாந்து பாட்டுங்க இந்த பாரம்பரிய உடை. நம்ம காலையில் வாங்கிட்டு சாயங்காலம் ரிட்டர்ன் பண்ணால் போதும். அந்த கடைகள்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். அங்கே எல்லாமே இந்த பாரம்பரிய உடை கடைகள் தான். நம்ம வேணும்னா வாங்கி போட்டுக்கலாம். அடுத்த டைம் பரடி கப்பலாக வந்து வெளுத்து கட்டுவோம். ஓகே, உள்ளே கிளம்பியாச்சு. வாங்க போய் இந்த அழகை ரசிக்கலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் பிரசாத் துங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா தான் கட்டியிருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த கோபுரங்கள்லாம் பாருங்கள். இந்த கோபுரங்கள் பாருங்கள், இந்த கோபுரத்தில் அப்படி இங்கேருந்து குட்டி படிக்கட்டு இருக்குது. அதில் அப்படி நம்ம ஏறி போனோம் அப்படின்னா உள்ளே போகிற மாதிரி ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இந்த கம்போடியா நாட்டு அந்த கலைநயங்களை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகி இந்த கோவிலெலாம் கட்டியிருக்காங்க. கம்போடியா நாட்டினுடைய கலைநயம் தான் எல்லாமே. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பறந்து விரிந்த இந்த வெளிகள்லாம் இங்கே நிறைய அமைக்கப்பட்டிருக்கு. கம்போடியா அங்கோர் வாட் கோவில்லையுமே இப்படி தான் அமைச்சிருப்பாங்க. என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன கோபுரம், அதுக்கு பின்னாடி தான் அந்த பெரிய ராஜகோபுரம் இருக்குது. இங்கே பாருங்கள், புத்தர் சிலைகள்லாம் எப்படி உடைக்கப்பட்டிருக்குன்னு எல்லாமே அங்கே பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு. அவங்க பக்கத்தில் போய் காட்டுறேன். இந்த கோவிலில் லைட்டாக இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும் போல். ஆமாம், அதை அப்படியே மறுசீரமைப்பு பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல. இங்கே பாருங்கள் எப்படி உடஞ்சி கிடக்குன்னு எல்லாம் புத்தர் சிலைகள்லாம். நான் சொன்ன மாதிரி ஒரு தலை ஒரு கையை மட்டும் உடைச்சிருக்காங்க எல்லா அந்த மியான்மர் நாட்டு போரில். இங்கே பாருங்கள், இந்த கோவிலினுடைய இன்னொரு பகுதி பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தாய்லாந்து பாரம்பரிய உடையெல்லாம் போட்டு போகிறாங்க பாருங்கள். ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம விலைக்கு வாங்கிக்கலாம். 200 தாய்லாந்து பாட்டு தான். அங்கே பாருங்கள், அவங்க ஒரு வெளிநாட்டுக்காரரும் ஒரு தாய்லாந்து பெண்ணும் பாரம்பரிய உடை, அதாவது தாய்லாந்து பாரம்பரிய உடை போட்டு அவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய கோபுரம் இருக்குது பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் கூட ஒரு பெரிய குளம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது பாருங்கள். அந்த புத்தர் சிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, காது அமைப்பு எல்லாமே. 16ஆம் நூற்றாண்டில்
அந்த அவங்க கம்போடியா நாட்டினுடைய அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி பண்ணதுனால அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அப்பா இங்கே பாருங்கள் அந்த பிரம்மாண்டத்தை, எத்தனை வருடங்கள் பழமையானது. செங்கல் கற்கள் பாருங்கள் இன்னமும் நிலச்சி நிற்கிது பாருங்கள். செங்கல் கற்கள்லாம் தீய வச்சு எரிக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்னமும் பல வருடங்கள் இருந்திருக்கும். இங்கே ஒரு பெரிய இந்த அயோத்தியா ரிவர் இருக்குங்க, அயோத்தியா ஆற்று பகுதி இருக்குது. ஆக்சுவலி இது நான் குளம்னு நினச்சிட்டேன், இது ஆற்று பகுதி. இங்கே பாருங்கள் இந்த ஆறில் தான் நிறைய வணிகங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த அங்கே ஒரு போட்டு போயிட்டுருக்கு பாருங்கள், ஒரு போட்டு பெரிய ஒரு சரக்கு போட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு பாருங்கள், இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஆறில் தான், அயோத்தியா ஆறில் பயங்கரமான வணிகம் நடந்திருக்கு. இந்தியாவிலேருந்து கூட வணிகங்கள் நடந்திருக்கு. அண்ட் இந்தியா மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் இருந்துமே இந்த ஆற்றுப்பகுதியில் நிறைய வணிகங்கள் நடந்திருக்கு. அண்ட் இந்த மக்கள் பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு இந்த அயோத்தியா சாம்ராஜ்யத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தகவல் என்னென்னா, இந்த அயோத்தியா தான் தாய்லாந்து நாட்டின் தலைநகரமாக இருந்துச்சு. இது ஆக்சுவலி நான் போன 2 எபிசோடுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். இந்த அயோத்தியா தான் தாய்லாந்து நாட்டினுடைய முன்னாள் தலைநகரமாக இருந்துச்சு. இப்போது தற்போதைய தலைநகரமாக பேங்காக்கை மாற்றிருக்காங்க. பேங்காக்கை மாற்றினது யாருன்னா சக்ரி டைனசிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ராமா 1 முதல் ராமா 10 வரைக்கும் இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க ராஜாக்கள் தான். அந்த முதல் ராஜா தான் பேங்காக்கை தலைநகரமாக மாற்றினார். பட் அதுக்கு முன்னாடி இந்த அயோத்தியா சுக்கோத்தாய் காலகட்டத்தில் அந்த எராவில் இந்த அயோத்தியா இந்த பகுதி தான் தலைநகரமாக விளங்கியிருக்கு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பகுதிங்க. எவ்வளோ அமைதி தெரியுமா இந்த இடத்துல, பயங்கர அமைதியாக இருக்குது, ரொம்ப மன நிம்மதி. அப்போது அந்த காலத்துலலாம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள், அந்த பழைய காலத்துலலாம் மக்கள் எவ்வளோ அழகாக வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது சிதைக்கப்பட்டது ஒன்று தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றபடி உண்மையிலே பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டிங்க அயோத்தியா. கண்டிப்பாக இங்கெல்லாம் இந்தியர்கள்லாம் இது வரைக்கும் நான் ஒருத்தரை கூட பார்க்கலங்க. எத்தனையோ டூரிஸ்ட்டு அங்கே பேங்காக்கில் புக்கெட்லலாம் இரவு வாழ்க்கை பகுதிகளை நான் பார்க்குறேன். பட் இந்த இடத்துல ஒரு இந்தியரை கூட நான் இப்போ வந்ததுலேருந்து நான் பார்க்கவே இல்லைங்க. ஏன் அப்படின்னா ஏன்னே தெரில, இந்தியர்கள் இங்கே வெறும் ஃபன்னுக்காக மட்டும்தான் வராங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். பட் கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளுங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இதெல்லாம். ஸோ இதை நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போதே பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். ஓகே வாங்க அப்படியே நம்ம அந்த கோயிலை சுற்றலாம். இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்போ கோயிலினுடைய ஃப்ரண்ட் பகுதியில் இருக்கவங்க பாருங்கள், இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பா 16ஆம் நூற்றாண்டுலலாம் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் அந்த ராஜாக்கள்லாம் வந்திருப்பாங்க. வந்து அப்படியே உள்ளே போய் உள்ளே சாமி கும்பிட்டுருப்பாங்க. இந்த வெளியில் இருக்க இந்த வராண்டாக்கள் எல்லாம் மக்கள் கூட்டமாக நின்றுருப்பாங்க. நிறைய அந்த இசை வாத்தியங்கள் அது எல்லாமே வாசித்து இந்த இடம் எவ்வளோ ஒரு கலகலன்னு இருந்திருக்கும்னு பாருங்கள் 16ஆம் நூற்றாண்டில். பட் இப்போ வெறிச்சோடி போய் எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு. இந்த இடத்துல ஒரு தமிழை வந்து நிற்கிறான் பாருங்கள், அது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஓகேங்க வாங்க அப்படியே நம்ம கோயிலை சுற்றலாம். அந்த போட் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்க. இங்கே நிறைய மக்கள் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே உள்ளூர்லேயே ஒரு ஃபோட்டோகிராஃபரை ரெக்ரூட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தாய்லாந்து பாரம்பரிய உடை அணிஞ்சு இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் தான். அடுத்த தடவை நம்ம ஜோடியாக வரும்போது ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ சிங்கிளாக வந்திருக்கிறதுனால நம்ம பாரம்பரிய ட்ரெஸ் போட்டு பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் ஜோடியாக ட்ரெஸ் போட்டு எடுத்தால் தான் உண்மையிலே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கோவில். அப்பா இந்த புத்தர் சிலைகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அருமையாக இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. அந்த காதுகள்லாம் பாருங்கள், புத்தர் சிலைகளோட காதுகள்லாம் ரொம்ப நீளமான காதுகள். இது ஒரு எராவில் இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்கும். இப்போ இருக்கிற எராவிலலாம் காதுகள் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய ஒரு காதுகள்லாம் இருக்காது. இந்த பாரம்பரிய உடைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். ஓகே இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை, இல்லைனா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு அந்த சிலைகள்லாம் பார்க்கலாம் நம்ம. ஓகே இந்த கோவிலில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் எங்கேயுமே சிற்பங்கள் அதிகமாக இல்லைங்க. இந்த கம்போடியா நாட்டுக்கு இந்த கலாச்சார கோவிலில் சிற்பங்கள் எதுவுமே இல்லை பாருங்கள். நம்ம உள்ளே போயிட்டு கூட பார்க்கலாம், சிற்பங்கள் எங்கேயுமே இல்லை. நம்ம ஊர் கோவில்களை போல் சிற்பங்கள் இங்கே அதிகமாக வடிவமைக்கப்படலை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் பாருங்கள் எல்லாமே செங்கற் கற்களால் ஒரு கூம்பு வடிவத்திலான கோபுரங்கள் மட்டும்தான் கட்டியிருக்காங்களே தவிர எங்கேயுமே சிற்பங்கள் இல்லை. புத்தர் சிலைகளை தவிர வேறு எந்த சிலைகளுமே இல்லை. செங்கல் கல்லில் சும்மா அப்படியே கோபுரம் போன்ற ஒரு அமைப்பு மட்டும்தான். இங்கே பாருங்கள், எங்கேயுமே புத்தர் தலையை காணோம், ப்ளஸ் ஒரு கையை ஒடிச்சிருக்கானுங்க பாருங்கள். கொடுமடா டே, கொடூரம் பண்ணியிருக்கானுங்க. ஹாய் ஓகே பட் ஆனால் இந்த என்ட்ரன்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. இப்போ நம்ம கோவிலினுடைய நடுப்பகுதியில் இருக்கோம். மேலே ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது, அந்த நோ கிளைம்பிங் சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே அருமையாக இருக்குங்க அந்த கோவில். நிறைய பாரம்பரிய உடை போட்டு தான் வந்து எல்லாம் இங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்காங்க, சரி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வியூ.
இப்போ கோவிலினுடைய நடுப்பகுதியில் இருக்கோம். இங்கே பாருங்கள், நிறைய புத்தர் சிலைகள் அந்த சைடில் வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஒரு கை ஒரு தலை மட்டும் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏறக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டு நாட் கிளைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போது அந்த டைம்லலாம் அந்த ஏராவில் மேலே ஏறி புத்தர் சிலை அங்கே இருக்கும் போல், அந்த இடத்துல புத்தர் சிலை வச்சுருப்பாங்க போல், அங்கே போய் பூஜையெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த டைமில் ரொம்ப பாலடைஞ்சிருக்கிறதுனால நமக்கு மேலே ஏறுறதுக்கு அனுமதி இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், அதே மாதிரி இதுக்குள்ளேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி போர்டு போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, இதுதான் ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தை சுற்றி சின்ன சின்ன கோபுரங்கள் நிறையா இருக்குது. கம்ப்ளீட்டாக பாருங்கள், நிறைய புத்தர் சிலைகள் தான் இருக்குது. நிறைய புத்தர் சிலைகள் தான் வச்சுருக்காங்க இந்த கோவிலில். இந்த அயோத்தியா பகுதியில் உள்ள எல்லா கோவில்கள்லையுமே, புத்தர் மட்டும்தான் ஹீரோ. இங்கே வேறு யாருமே கிடையாது, எந்த கடவுளும் கிடையாது, இந்து மத கடவுளோ வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஐயா கம்ப்ளீட்டாக தெரவாடா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்த மதத்தில் உள்ள ஒரு பிரிவு அது. அந்த தெரவாடா புத்த மத பிரிவில் இருக்கிறவங்க தான் இந்த கோவிலை கட்டி இந்த சிலையெல்லாம் அமைச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில்கள், அயோத்தியாவில் உள்ள கோவில்கள் எல்லாமே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோவிலுங்க. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மிகவும் பழமை வாய்ந்த கோவில்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் பாதுகாத்துட்டு வர்ற ஒரு கோவில் இது. இதை நான் போன 2 எபிசோடுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட் மகாத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் போனோம் பார்த்தீங்களா, வாட் மகாத்தட். அப்புறம் இன்னொரு 2 கோவிலுக்கெலாம் நம்ம போனோம், பேர் மறந்து போச்சு. அந்த கோவில்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் ஃபைன் அண்ட் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் யூஎஸ் எம்பசி இன் தாய்லாந்து, அப்புறம் வேர்ல்ட் மவுண்ட்மெண்ட் ஃபண்டு, இவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணி இந்த கோவிலை பராமரிக்கிறாங்க. ஓகே, இந்த பாருங்கள், இந்த கோவிலை பராமரிக்கிறது யாராருன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல மக்கள் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க பாருங்கள். மேலே போகாதீங்கன்னு சொல்லி இங்கே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இதை கிளைம் பண்ணி மேலே போவானான்னு சொல்லி இங்கே பாருங்கள், பூவெல்லாம் வச்சு மக்கள் சாமி கும்பிட்டுருக்காங்க. அதாவது அயோத்தியா காலகட்டத்தினுடைய ஒரு எண்டுன்னு சொல்லலாம். அதாவது 1600களில் 1700 மியான்மர் படையெடுப்பில் தான் இந்த அயோத்தியா காலகட்டம் முடிஞ்சது. அந்த டைமில் இந்த கோவில் 1600களில் இந்த கோவில், அதாவது முடிகிற டைமில் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாத் தூங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா தான் கட்டியிருக்காரு. பிரசாத் தூங், என்னடா பிரசாத்னு சொல்லி தமிழ் பேர்லாம் சொல்லணுன்னு பார்க்குறீங்களா? உண்மைதான், பிரசாத் தூங் அப்படிங்கிறது ஒரு தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழி கலந்த ஒரு பேர் தான் அது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கோவில் வியூ. ஓகேங்க, நாம் இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கோவிலுடைய அழகை பாருங்கள். எப்பா, இதை என்னால் கண்களை மூடி கொஞ்ச நேரம் இந்த கோவில் 1600களில் எப்படி இருந்திருக்கும், மக்கள் எப்படி வந்து இந்த இடத்துல சாமி கும்பிட்டுருப்பாங்க, அந்த கூட்டம், அந்த செரமனி, அது எல்லாமே இமேஜின் பண்ணி நான் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர்லேயுமே இந்த மாதிரி எத்தனையோ பழமையான கோவில்கள் இருக்குது. அங்கே நம்ம ஊரில் இருக்கிறவங்க நீங்கள் மறக்காமல் போய் நம்ம ஊர் கோவில்களையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா வீடியோக்கள் பண்ணி உலகுக்கு தெரியப்படுத்துங்க. நான் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு அருமையான எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றிகள். பாய்.